ம் ம் ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு கொடுக்க போகிறேன். ஹெல்த்தியான இதில் ராகி மாவில் இன்ஸ்டன்ட் தோசை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ராகி மாவு. இது வந்து மெஷர்மெண்ட்லாம் ஷீட்டில் வந்து எழுதிடுவா. ராகி மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, வேணும்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, மல்லித்தழெல்லாம் போட்டுக்கோங்க, உப்பு, சுடுறதுக்கு எண்ணெய், கரைக்கிறதுக்கு தண்ணி. இது அளவு என்னங்கிறத ஷீத்தல்கிட்ட கேட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிட வேண்டியதான். உப்பு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிடணும். ரவை தோசைக்கு மாதிரி. நல்ல தண்ணியாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தோசை ஊற்ற வராது. கட்டி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா தோசை ஊற்றுங்க. இந்த கடலை மாவு தான் இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கணும். அரிசி மாவோ ராகி மாவோ அப்படி இருக்காது, கடலை மாவு தான். நீங்கள் கடலை மாவு தனியாக கரைச்சிட்டு ஊற்றுனா கூட சரிதான். ஒரு நிமிஷம் நீ இது பண்ணிக்கோ, நான் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் பெட்டர் வந்து கடலை மாவை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கு பிறகு இதோட சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா மாவையும் சேர்த்தா பிறகு கடலை மாவு கரையலைன்னா நான் கையை விட்டு இது பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் இதையும் போட்டாச்சு, பச்சை மிளகா வேண்டாம். இப்போ தோசை ஊற்றுவோம். ரவை தோசை மாதிரியே ஊற்றுங்க. போதும், எண்ணெய் ஊற்று. இந்த எண்ணெய் எண்ணெய் நல்லா உடுக்குடை இதுக்குள்ளெல்லாம் ஊற்றிட்டு இது பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலந்ததுனால நான் ரவை தோசை மாதிரி ஊற்றினேன். நீ வந்து தோசை மாவை விட இந்த மாதிரி இப்படி தான் கரைக்கணும். ஆயிடுச்சு. திருப்பி போட்டு இதனால் தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்னும் ஒரு தோசை போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறேன். நான் மாவு கரைச்சி தண்ணியாக கரைச்சி ஃப்ரீயாக ஊற்றுனதுனால நல்லா ரவை தோசை மாதிரி இப்படி கண்ணாக வந்திருக்கு. ஏன்னா இது மாதிரி இது வந்து ஒரு அவசரத்துக்கு தோசை மாவு ஆட்டலைன்னா அன்னைக்கு இது நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கிடலாம். இல்லை கேப்ப தோசை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி அது ஆட்டாமல் விட்டுட்டிங்கனாலும் அன்னைக்கு இதை வந்து செஞ்சு பார்த்துக்கிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு தோசை நம்ம செஞ்சு சாப்பிட்ட ஒரு இது சீக்கிரம் வேலை முடியும். நீங்கள் உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேஷ்யூ நட்டு போடுறதுனாலும் ரவை தோசைக்கு மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.